Hi, hello friends, welcome to Tasty-Easycooking. Today நம்ம என்ன பார்க்க போறோம், முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறத பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டை கொத்து சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னா நறுக்கிய பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் 4, தக்காளி 1, முட்டை 2 அண்ட் தென் சப்பாத்தி 4 சப்பாத்தி சுட்டு எடுத்து வச்சு நடக்கும். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்ட பிறகு கடுகு, சீரகம் அண்ட் தென் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சிட்ட பிறகு நறுக்கிய ஆனியனை வந்து சேர்த்துக்கோங்க. ஆனியனை சேர்த்துட்ட பிறகு அதில் வந்து நறுக்கிய 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பிறகு அதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அதாவது கண்ணாடி பதம் வரும் வரை வதக்கிடுங்க. அதாவது இந்த கலரில் பாருங்களா. அதன் பிறகு வந்து நறுக்கிய பீன்ஸ், கேரட் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. அதன் பிறகு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ அது வதக்கிற டைமில் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணிவிடுங்க. தக்காளி வந்து சிறிதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி. ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துடுங்க. தக்காளி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ அதன் பிறகு அதை கூட சிறிதளவு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் சேர்த்துடுங்க. அண்ட் தென் மிளகு சீரகத்தூள் இருந்தால் அதை வந்து சிறிதளவு சேர்த்துடுங்க. ஸோ அதன் பிறகு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு நாம் எடுத்து வச்சு 4 சப்பாத்தியை வந்து சிறிதாக கட் பண்ணிவிடுங்க. சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. சூப்பர். நான் வந்து 4 சப்பாத்தி எடுத்துகிட்டு அது இப்போ தான் செஞ்சேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தியோட ஷேப் எந்த இதில் வேணுமோ அந்த இதில் பார்த்து கட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரளவு வதங்கி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வதங்காத மாதிரி தெரிஞ்சு சிறிதளவு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் விட்டு வதக்கிங்க. இதிலே வந்து சிறிதளவு இடம் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து முட்டையை வந்து உடச்சி விட்டுடுங்க. நான் வந்து 2 முட்டையை எடுத்துகிட்டு அதை வந்து உடச்சி விட்டுட்டு அதன் பிறகு அது மேலே வந்து சிறிதளவு மிளகுத்தூள், உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கழுவி விட்டுடுங்க. ஸோ இது மாதிரி நல்லா கழுவி விட்டுடுங்க. ஸோ கிளறி விட்டுட்டு பிறகு அதில் வந்து நான் சிறிதளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து அதிகமாக நான் செஞ்சுட்டனால சிறிதளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கூட வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்காங்க. சப்பாத்தி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 to 3 minutes பக்கம் நல்லா வந்து கிளறி விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். அண்ட் தென் அதை டேஸ்ட் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நம்மளுடைய மசாலாலாம் சேர்த்துட்டு அதன் பிறகு வந்து புதினா அண்ட் தென் கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 2 or 3 minutes வந்து அதே மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சுவையான முட்டை கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அது கூட நான் எடுத்து வச்ச அந்த பொரியலை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, see you later.